கொடுப்பார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த எந்தெந்த இடத்தில் வெட்கத்தை சந்தித்தீர்களோ, அவமானத்தை சந்தித்தீர்களோ, நிந்தையை சந்தித்தீர்களோ, லச்சையை சந்தித்தீர்களோ, அவைகளுக்கு எல்லாம் இரட்டிப்பான பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். சிலருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார், சிலர் நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் சிலர் நாம் நிச்சயம் இந்த வாக்கு தத்தத்தை தியானித்துக் கொண்டு இருக்கிற நாட்களில், இந்த வாக்கு தத்தத்தை நாம் அறிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில், இந்த வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிற வேளையில், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம்மை இந்த நாட்களில், இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் தேவன் நம்ம வெட்கத்துக்கு பதிலான இரட்டிப்பான பலனை கர்த்தர் கொடுப்பார். இரட்டிப்பான ஆசீர்வாதம் வரும், இரட்டிப்பான முன்னேற்றம் வரும், இரட்டிப்பான உயர்வு வரும், இரட்டிப்பான கர்த்தருடைய ஸ்தோத்திரம் அனுக்கிரகம் வரும், நன்மை வரும், அற்புதங்கள் வரும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். என்னை சற்று கவனிப்போ. நம்ம வெட்கப்படுகிறது ஆண்டவருக்கு ரொம்ப இன்பம் அல்ல. நாம அவமானப்படுகிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமல்ல. நாம அழுது கொண்டு இருப்பது நம்மை மனிதனோ, பிசாசோ, உலகமோ, சூழ்நிலையோ, பகைவரோ, விரோதியோ, எதிரியோ, இன்னொரு மூன்றாவது மனுஷனோ நம்மள மனமடி வாக்குவது ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஆமென். அதிலே தேவன் பிரியப்பட மாட்டார். நாம எங்க என்ன ஸ்தோத்திரம் வேதனைப்பட்டாலும், அவமானப்பட்டாலும், நிந்தை அனுபவித்தாலும், அந்த வேதனைக்கு, அந்த லட்சைக்கு, அந்த வெட்கத்திற்கு தேவன் அதற்கு பதிலடி கொடுக்கும்படியும், நம் தலையை உயர்த்தும்படியும், நமக்கு மேன்மையை கொடுக்கும்படியும், நம்ம முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்கப்பட முடியும். ஆண்டவர் நம்ம வெட்கத்துக்கு பதிலான இரட்ட தனையான பலனை கொடுப்பார். அல்லே